மாம்பழ சீசன் தான் வந்தது. ஒரே மாம்பழ சீசன் கைஸ். இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேனா, அப்போ அம்மா மாங்காய் தந்துவிட்டாவோ கேட்டிங்களா? அந்த பை நிறைய பாருங்க, பை நிறைய பாருங்க, எல்லாம் உருண்டை மாங்காய், விதவிதமான மாங்காய் கலெக்ஷன். நல்ல அடிப்பட்டதும் இருக்குது, செங்காயும் இருக்குது, எல்லாம் கலந்து இருக்குது கைஸ். பாருங்க, நிறைய கிலோ அடிபட்டுருக்கு பாருங்க. இந்த பழமெல்லாம் இதெல்லாம் அடிபட்டது. சரி, எல்லாம் சேர்த்து தட்டு. அடிப்பட்டதெல்லாம் நமக்கு வேண்டாம். நல்லா இருக்கிறத பார்த்து கொஞ்சம் எடுத்து ஊறுகாய் போடுறத ஊறுகாயும், பழத்துக்கு வெட்டுறத பழத்துக்கும் வெட்டி சாப்பிட வேண்டியதான் கைஸ். உங்கள் ஊர்லேயும் மாம்பழம் சீசனாக? இப்போது எல்லா இடமும் மாம்பழம் சீசன் தான் எனக்கு தெரியும். உங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மா இப்படி ஊருக்கு போனாக்கி சீசனுக்கு தந்து விடுவாங்களா உங்கள் வீட்டுக்கு? எங்கள் அம்மா தந்துவிட்ட மாம்பழங்கள் கேட்டிங்களா? அவ்வளோ அண்ணனுக்கு வீட்டில் அங்கே மாவு நிற்கிது, அதனால் இப்போ சீசனாக இருக்கிறதுனால தந்துவிட்டாவ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போகிறதே இல்லை கைஸ். போனாக்கி அம்மா அப்பாவை பார்க்கலாம். அப்போ வயசான காலத்தில் வீட்டில் பம்போல உட்காந்துட்ருக்க, வர முடியலை, வான்னு சொன்னாங்களா, போய் பார்த்துட்டு வந்தேன் இன்னைக்கு. தேங்க்யூ. அவ்வளவும் கட் பண்ணி எடுத்தாச்சு கைஸ். இப்போ நம்ம ஜூஸ் போட போகிறோம். அதுக்கு தேவையான சியா சீடு, இது சப்ஜா சீடு மாதிரி இருக்காது, சியா சீடு கொஞ்சம் உருண்டையாட்டு இருக்கும் கேட்டிங்களா? அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜூஸ் அதில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டால் போதும் கேட்டிங்களா? ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்குது. இனி கூலிங் வாட்டர் சேர்த்துக்கலாம். நிறைய ஆஹா, ஸ்டாண்டோடே விழுந்துடுச்சிட்டப்பா. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேட்டிங்களா? நான் அந்த பல்ப் எடுத்து நான் சேவ் பண்ணி வைக்க போகிறேன் மிச்சத்தை. அப்புறமா சியா சீடு அதில் சேர்த்துக்கலாம்.